உலகெங்கும் வாழும் தமிழ்ச் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து தான் இன்றைக்கி தாலி சரடு கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா செயின்களுக்கு மட்டும், நாட் முகப்பு செயின்ஸு, செயின்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3.99% முதல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி செயின்ஸுக்கெலாம் வந்து செயின் மேலான்னு சொல்லிட்டு புதுவிதமான வேஸ்டேஜ்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல இன்றைக்கி நம்ம முகப்பு செயின்ஸ் பார்த்தோம்னா 4 பவுன் டு 7 பவுன் இருக்கக்கூடிய முகப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டி நகர்லேருந்து தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். முகப்பு செயின்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் செயின் மேலால் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஷ்மி வித் கலெக்ஷன்ஸ் தான் இது. இதில் மேக்ஸிமம் லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ் இருக்குது. லக்ஷ்மி வேணான்னு விருப்பப்படுறவங்களுக்காண்டி இல்லை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆன்டிக் மாதிரியும் வருது. நார்மலாக ஒரு டிசைன்ஸ் பூ டிசைன்ஸ் மாதிரி இருக்கிறதுமே இதில் வருது. 4 பவுன் டு 7 பவுன் இருக்குது இதில். ஸோ 32 கிராம் சம்திங் வருதுங்க. 4 பவுண்ட்லேயும் இருக்குது, 7 பவுண்ட்லேயுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் வந்து கொஞ்சம் முறுக்கு செயின் மாதிரி தான் வரும். கம்பி மாதிரி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மெலீஸ் கம்பி மாதிரி இருக்காது, நல்லா சாலிடாக இருக்கும் இதில். அதனால் நிறைய வருஷங்கள் நீங்கள் இதை வந்து போட்டு அடித்தாலுமே வந்து ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ இதெல்லாம் 4 பவுண்ட்லேருந்து 7 பவுன் இருக்கக்கூடியது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வேணும் அந்த மாதிரி நினச்சாலும் ஸ்டோன்ஸ் வச்சுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து உங்களுக்கு 10 பவுன், அது பெருசாக இருக்கிறதாங்க 10 பவுனு. இதோட கம்பிக்கும் நீங்கள் அதோட கம்பிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதோட அந்த தாலி சரடில் வர கம்பிக்குமே ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்ஸ், மயில், அந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப நல்லா சாலிடாக இருக்குது. 5லேருந்து உங்களுக்கு 10 பவுன் வருது. நல்லா பெருசாக இருக்கும், பார்வையாக இருக்கும். ரொம்ப சின்னதாக போட்டாலும் கழுத்துக்கிட்ட பார்வையாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பெருசாக பார்வையாக இருக்குது. இது எல்லாமே பார்க்குறது, இதில் இருக்கிறது எல்லாமே நல்ல பார்வையாகவும் அழுத்தமாகவும் ஒரு மாதிரி கனமாகவும் அந்த ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது இதில். ஸோ 5 பவுண்ட் டு 10 பவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நாங்கள் இவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை மறக்காமல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், ஹார்ட்டின் கமெண்ட்டை போட்டு உங்கள் அன்பை தெரிவிங்க. நமக்கு ஏற்கனவே இருக்க சொந்தங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. லைக்ஸ் கமெண்ட்ஸ் போட்டு உங்கள் அன்பை தெரிவிச்சுக்கிறீங்க. அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 பவுண்ட் டு 9 பவுண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இது எல்லாமே. ஸோ ஒரு குட்டி ஸ்டோன்ஸ் கூட இதில் இருக்காதுங்க. ஒரு சின்னதாக கூட எங்கேயுமே எனாமலோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. இதோட செயின்ஸ் பாருங்கள், இது டோட்டலாக முறுக்கு செயின்ஸ். எனக்கு வந்து மெலிஸாக வேண்டாம், இன்னொரு டைப் இருந்தது அதுவுமே வேண்டாம், எனக்கு முறுக்கு மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முறுக்கு உங்களுக்கு பார்சல். ஸோ இந்த முறுக்கு செயின்ஸ் இதில் ஃபுல்லாக முறுக்கு செயின்ஸ் வச்சு வந்துடும். இதுவுமே நல்லா சாலிடாக இருந்தது. 3 பவுண்ட் டு 9 பவுண்டில் இருக்குது. ஸோ கல் வச்சு போடும்போது எண்ணெய் இறங்குற பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இது போடும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோன்ஸ்லேயே மெலீஸ் கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப் இது. 3 பவுண்ட் டு 5 பவுன் இது மெலீஸ் கம்பி டைப் இது. இதில் வந்து ரோல், ஸ்பைரல் மாடல், 3 பால்ஸ் மாடலு, அதுக்கப்புறம் பீகாக் மாடல் இருக்குது. அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது இதில். இப்போ பொதுவாக இந்த டைப் ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப சாலிடாக ரொம்ப அழகான ஒரு டைப் இது. இப்போ பொதுவாக எடுக்கிறவங்க என்ன எடுத்துருவாங்கன்னா இந்த பால்ஸ் டைப்பு, ஸ்பைரல் டைப்பு, மற்ற டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் திரும்பிக்குமோ இந்த மாதிரி டவுட் படுறவங்களாம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப் தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அந்த பால்ஸு அந்த மாதிரிலாம். இதில் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலு, ஜஸ்ட் எந்த ஒரு உருவமுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் லக்ஷ்மி உருவம் பொறிக்கப்பட்டது. இதெல்லாம் எனக்கு அந்த ஃபினிஷிங்குமே சாலிட்னஸும் தான் இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இதில். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போனீங்கன்னா மறக்காமல் நம்ம நங்கை உலா சேனல்லேருந்து தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ தருவாங்க, அதனால தான், அதே தான் ஒரே ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஸோ மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4 பவுண்ட் டு 7 பவுண்ட். ஸோ இது எல்லாமே 4லேருந்து 7 பவுண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மயில் வருது, அண்ட் ஸ்பைரல் ரவுண்ட் டிசைன்ஸு அந்த மாதிரி வருது, பூக்கள் டிசைன்ஸு. அண்டு ஒரே ஒரு எனாமல் வச்சு ஒரே ஒரு மயில் மட்டும் இருக்காங்க இதில்.
ஒரே ஒரு மயில். ஸோ 36 கிராம் தாங்க. 4 பவுண்ட்லேருந்து உங்களுக்கு 7 பவுண்ட் நான் போட்டிருக்கேன் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்லேருந்து 24 கிராம். இது வந்து கிராம்ஸ் கம்மியாகும்போது ரொம்ப தின்னாக மெலிசாக இருக்குது. பட் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் அந்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கொஞ்சம் போட்டு அடிக்கலாம், அந்த ரொம்பலாம் ஒன்றும் ஆகிடாது. 12 கிராம்லேருந்து 24 கிராம் இருக்குது. 12 கிராம் நான் வரவும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த பால்ஸ் டைப் தான் மேக்ஸிமம் 12 கிராம் வருது. இந்த மாதிரி டிசைன்டாக இருக்கிறது அவ்வளோவா 12 கிராம் வரதில்லை. டிசைன்டாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிராம் 3 பவுனு அந்த மாதிரி தான் போயிடுது கொஞ்சம். ஆனால் பால்ஸ் டைப்பில் தான் உங்களுக்கு அந்த 12 கிராம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்படி இல்லைனா 20 கிராம்ஸ் அந்த மாதிரி போகுது. ஸோ இது மெலீஸ் பால்ஸ். இது 12 கிராம்ஸ் டு 24 கிராம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு ஆன்டிக் பேட்டர்ன் வித் லக்ஷ்மிஸ் ஒரு ஆன்டிக் பேட்டர்ன். 24 கிராம் டு 40 கிராம். ஒரே ஒரு மயில் மட்டும் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுறாங்க பார்த்தீங்களா, அந்த மயில் கலரில். மயில் கழுத்து கலர்னுவாங்களே, அந்த மாதிரி அந்த கழுத்தில் மட்டும் கரெக்டாக அந்த ப்ளூயிஷ் க்ரீனிஷும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது நல்லா நமக்கும் கழுத்தில் போடும்போது நல்லா பார்வையாக தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. 24 கிராம்ஸ் டு 40 கிராம்ஸ். இதுலேயுமே வந்து செயின்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது வித்தியாசமாக. செயின்ஸ் வந்து ஒரு மாதிரி தின்னராக வருது, பட் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சு வருது. எல்லாமே குட்டியாக வச்சுருந்தாலுமே உங்களுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு வெயிட்லெஸ் பண்ணிட்டு தான் அதில் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு செயின் மேலாஸ்ங்க. இது வந்து பாய்ஸ்க்கானது. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் எடுத்துகிட்டு வந்தது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு நான் போட்டிருக்கேன். செயின் மேலா இப்போ வந்து ஓடிட்டுருக்கு. 3.99% முதல். அந்த முதல்லாம் 99 முதல், அதாவது ஸ்டார்ட் ஆகுது 3.9லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு வேஸ்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க. செயின்ஸ்க்கு மட்டுமே, எஸ்பெஷலாக ஃபார் செயின்ஸ் ஒன்லி 3.99%, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.99%. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் போடுற கலெக்ஷன்ஸ். இது 24 கிராம் டு 72 கிராம்ஸ் இருக்குது. ஸோ செயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 3.99 ஸ்டார்ட் பண்ணுது. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நிறையா இருக்கும். முன்னோட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க வேஸ்டேஜஸ் எல்லாம், இந்த செயின் மேலா அப்படின்றதுனால, ஒரு செயின் மேலா போட்டிருக்கிறதுனால. ஸோ 48 கிராம்ஸ்லேருந்து உங்களுக்கு 80 கிராம்ஸ் இருக்குது. இது பயங்கர வந்து ஹெவியாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பயங்கரம் இல்லை, ஹெவியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இது வெயிட் ஜாஸ்தி அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக ரொம்ப பயங்கர காடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஜஸ்ட்டு இப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேங்க. இந்த மீனாட்சி அம்மனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஃபுல்லாக வந்து டைமண்டு. ஸோ டைமண்ட் எத்தனை பேரால் வாங்க முடியும் தெரியல. ஸோ டைமண்ட் இருக்குது இதில். கொஞ்சம் இந்த மீனாட்சி அம்மன்லாம் நல்லா அந்த பார்வையாக தெரிஞ்சதுனால ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து சேஞ்சபிளுங்க. இது வந்து மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். இதை கழட்டிட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வெயிட்டு, அதுக்கு ஒரு கிராம் இருக்குது. நீங்கள் சேர்ந்து தான் வாங்கி ஆகணும். அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட் உங்களுக்கு நான் எண்டு கார்டில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது எல்லாமே கொஞ்சம் ஹெவி வெயிட்டு தான் இது எல்லாமே. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பவுனுக்கு மேலே தான் இருக்குது. 4லேருந்து உங்களுக்கு 40 கிராம்ஸ்க்கு மேலே 8 பவுனு அந்த மாதிரி தான் உங்களுக்கு டோட்டலாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சது. நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வச்சது வாங்குவீங்களா, இல்லைன்னா எனக்கு ஸ்டோன்ஸ் வேண்டாம் நார்மலாக இருக்கிறதே வாங்குவீங்களா? நீங்கள் வாங்குறதா இருந்தால் எப்படி வாங்குவீங்க? இல்லை ஒரே நம்ம ஜஸ்ட்டு ஒன் டைம் எடுக்க போகிறோம், கொஞ்சம் ஸ்டோன்ஸ் தானே இருக்குது, பரவாயில்ல ஸ்டோன்ஸ் வச்சே எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வாங்குவீங்களான்றது சொல்லுங்கள். ஸோ இதில் அந்த நடுவில் பெருசாக வருது பார்த்திங்களா, மயில் தோகை விரிச்சா மாதிரி. அது ரொம்ப வந்து அழகாக இருந்தது. போடும்போது பட்டையாக இருக்கிறதுனால நல்லா பெருசாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் இதை பார்த்தீங்களே, அதே இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ரெட்டில் வச்சு காட்டியிருக்கேன். இதோட வெயிட் வந்து முன்னாடியே கொடுத்துருப்பேன். ஸோ அதே இது வந்து இதில் அதில் விட இதில் கொஞ்சம் பார்வையாக உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்கும் போது. கொஞ்சம் ஒரு
ஒரு யோசனை வரும் இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சது. அந்த பால்ஸில் மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்குது, நடுவில் பூரா வந்து எந்த ஒரு ஸ்டோன்ஸ் இல்லாமல் வரக்கூடியது தான். இதோட அந்த செயின்ஸ் வந்து நல்ல சாலிடாக முறுக்கா நல்லா இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி பேட்டர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வேறு என்னென்ன இருக்குது இதில் உங்களுக்கு. இதில் வந்து மயில் வந்து அது எனக்கு மயில் தலைகீழ இருக்க மாதிரி, மாங்காய், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க. இப்போ என்னென்ன டிசைனில் வரலான்றீங்க, எல்லா டிசைன்ஸ்லேயும் வருது. இன்னும் ஒன்று விலை மட்டும் ஏறாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செம்ம டிசைன்ஸ்லாம் வருது இப்போது, நல்லா அழகழகான டிசைன்ஸ்லாம். அது நம்ம கையில் எங்கே இருக்குது விலை ஏறுறது விலை குறையிறதெல்லாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அது லாஸ்ட் எண்டு கார்டில் தரேன், நீங்கள் பார்த்துக்கங்க. நேற்று கூட போத்தீஸ் போட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவது இது இந்த சாலிடாக முறுக்கு செயினில் போட்டிருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, அதோட இதுதான் இது. ரொம்ப சாலிடாக இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் ஹெவி வெயிட் தான், கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா லாங் லைஃப் போட்டு அடிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாலிடாக வாங்கி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இது யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா பை.